டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் யாருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஆய்வு அறிக்கையை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பு, அரசு திட்டங்களுக்கான தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதுக்கப்புறம் டெலிகிராம் லிங்க்கையும் கிளிக் பண்ணி நம்ம அரசு வேலைவாய்ப்புக்குள்ள மறக்காமல் இணைங்க. மேலும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி உள்ளிட்ட டிஆர்பி உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை ஷார்ட்ஸ் மூலமாக பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். அந்த ஷார்ட்ஸுக்கான லிங்க்கை பிளேலிஸ்ட் இந்த வீடியோவோட எண்டில் வரும், அதுக்கப்புறம் கார்ட்லேயே வரும். மறக்காமல் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் யாருக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு பார்த்திங்கன்னா அமைச்சு பணிகள், வாரியங்கள், வனப்பணி மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் காலியாக இருக்கிற 4ஆம் நிலை பணியிடங்களை நிரப்ப பார்த்திங்கன்னா குரூப் 4 எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க. இந்த எக்ஸாமினேஷனுக்கு இந்த முறை பார்த்திங்கன்னா 3935 பணியிடங்கள் நிரப்புறதா அறிவிச்சிருந்தாங்க. இந்த குரூப் 4 பார்த்திங்கன்னா 2 பகுதிகளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் 100 கொஷின்ஸ் தமிழ் தகுதி தேர்வுக்கு கேட்குறாங்க. இன்னொரு 100 கொஷின்ஸில் பார்த்திங்கன்னா 75 கொஷின்ஸுக்கு ஜிகேலேருந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் 25 கொஷின் பார்த்திங்கன்னா திறனறிவு பகுதியிலேருந்து கேட்குறாங்க. டோட்டலாக 200 கொஷின்ஸ் இந்த எக்ஸாமினேஷனில் கேட்குறாங்க. இந்த எக்ஸாமினேஷன் இந்த முறை நடந்தது சற்று கடினமாக இருந்ததாக தேர்வர்களும் நிபுணர்களும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமினேஷனுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை குரூப் டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த தேர்வுக்கான முடிவுகளை அக்டோபர் மாதத்தில் வெளியிடதாகவும் அறிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா இப்போது இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான ஒரு ஆய்வறிக்கையை ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த முனைவர் பட்டம் பெற்ற குணால் மங்கல்ன்றவர் வெளியிட்டிருக்காரு. அவர் சப்மிட் பண்ணியிருக்க அந்த ஆய்வறிக்கையில் பார்த்திங்கன்னா சில கேள்விகள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய உலகமய தனியார் மய சூழலும் இளைஞர்கள் ஏன் அரசு வேலை வாய்ப்புகளை நோக்கி செல்கின்றனர்? இளைஞர்களை தூண்டும் காரணிகள் என்ன? போட்டித் தேர்வுகள் சரியான நபர்களை கண்டறியுமா? அதிர்ஷ்டத்தின் பங்கு என்ன? அதுக்கப்புறம் இளைஞர்களின் உச்சபட்ச உயர்வுக்கு போட்டித் தேர்வுகள் தடையாக இருக்கின்றனவா? உள்ளிட்ட கேள்விகளை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குணால் மங்கல் தனது ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இந்த குரூப் 4 அவர் வெளியிட்டிருக்கிற அந்த ஆய்வறிக்கை இப்படி பார்த்தீங்கன்னா குரூப் 4 தேர்வை பொறுத்த வரைக்கும் ஒரே எழுத்து தேர்வாக நடத்துகிறாங்க. 300 மார்க்ஸ்க்கு கேட்குறாங்க, 200 கொஷின்ஸ்க்கு. இந்த தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. இவர் குறிப்பாக என்ன ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்கன்னா லக் ஜோன் இந்த தேர்வுக்கு முக்கியமாக பங்காற்றுறது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இவர் 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காரு தேர்வு எழுதினவங்கள. அதாவது ஒன்று நல்லா தயாரானவங்க ஒரு பார்ட்டாகவும், ஆவரேஜாக அதாவது தயாராகாதவங்கள ஒரு பார்ட்டாகவும் பிரிச்சிருக்காரு. ஸோ நல்லா தயாரானவங்க இந்த எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா கடினமாக இருந்ததுனால 150லேருந்து 170 கேள்விகள் வரைக்கும் சரியான விடைகள் அவங்க பதில் அளிச்சிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. தயாராதவர்கள் பார்த்தீங்கன்னா 50லேருந்து 70 கொஷின்ஸ் தான் அவங்களால கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வை மேற்கொண்டிருக்காரு. அந்த ஆய்வில் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் சொல்லியிருக்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தேர்வில் 150 கேள்விக்கு மேல் சரியாக விளையளித்தவர்களுக்கும் 70 கேள்விக்கு குறைவாக விளையளித்தவர்களுக்கும் இடையான திறன் வேறுபாட்டை கண்டறிவது மிகவும் எளிதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் 170 கேள்விகளுக்கும் 171 கேள்விகளுக்கும் திறன் வேறுபாட்டை கண்டறிவது மிகவும் கடினம்னு சொல்லியிருக்காரு. இருவரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அளவு திறனை தான் பெற்றிருப்பாங்க. இந்த இடத்துல அவங்களுக்கு லக் ஜோன் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 நடந்த குரூப் 4 தேர்வில் இந்த லக் ஜோன் நிறைய பேருக்கு ஒர்க்காக இருக்குது. அந்த அதிர்ஷ்டத்தின் பங்கு பார்த்தீங்கன்னா 2013 நடந்த குரூப் 4 தேர்வில் 12% ஆகும். 2017 நடந்த குரூப் 4 தேர்வுக்கு 9.5% ஆகும். 2019 நடந்த குரூப் 4 தேர்வில் 7% ஆகும். இந்த லக் ஜோன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இந்த தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடினமாக பயிற்சி செய்கிறவங்களுக்கு வரைக்கும் தான் இந்த லக் ஜோன் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கடினமாக பயிற்சி செய்து தயாராகி பணி நியமனம் பெறும் அளவுக்கு சரியாக விடையளித்த 10,000 to 15,000 பேருக்கு தான் இந்த லக் ஜோன் ஒர்க் ஆகுது. இந்த அதிர்ஷ்டத்தின் தாக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இதே அதிர்ஷ்டத்தோட தாக்கம் பார்த்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாம்லேயும் பார்க்கலாம். நேர்காணல் அல்லாத தொழில்நுட்ப பணி தேர்வுகளையும் இந்த லக் ஜோன் தேர்வுகளுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. இவரோட ஆய்வறிக்கையோடைய மெயின் ரிப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் கடினமாக பயிற்சி செய்து இந்த எக்ஸாமினேஷனுக்கு தயாராகிறாங்களோ அவங்களுக்கு வரைக்கும் தான் இந்த லக் ஜோன் ஒர்க் ஆகுது, அரசு பணியும் கிடைக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு.
இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.